இன்னைக்கு உங்களுடைய சம்பளம் குறைவாக இருக்கலாம். நியாயமாக வர சம்பளம் போதும். நியாயமே இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை குடும்பங்களில் வரதட்சணை, இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை குடும்பங்களில் லஞ்சம் வரும்னு சொன்னால், பொய் சொல்லி ஒரு பணம் வந்தா, அடுத்தவங்களை ஏமாற்றி ஒரு பணம் வந்தா, நியாயமாக வராத பணம், பொய் கணக்கு எழுதி வரக்கூடிய பணம் அந்த வீட்டுக்கு கண்ணியாக மாறும். என்னதான் வீட்டை சேர்த்து வைக்கலாம், அநியாயமாய் ஒரு பணம் வந்து அதில் கட்டப்படுகிற வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது. அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, வியாதியை கொண்டு வரும். தேவஜனமே, பொருளாசை பேர் முதலாய் உங்கள் வாயில் சொல்லப்படக்கூடாதுன்றத வேதத்தில் வாசிக்க முடியும். பேர் முதலாய் பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடாதுன்னா தேவன் எவ்வளவு அருவருக்கிறார். அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, பொருளாசை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை அப்படிங்கிறதையும் வாசிக்க முடியும். தேவஜனமே, ஒருவேளை நம்ம நினைக்கலாம் பெரிய பெரிய காரியங்கள் இல்லைனாலும் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு உரிய இடத்தை தேவனுக்கு கொடுங்க. தேவன் தான் உங்களை ஆளுகை செய்யணும். ஒரு வேலையோ, ஒரு படிப்போ, ஒரு பணமோ, ஒரு காசோ உங்களுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளக்கூடாது. எல்லாமே ஆண்டவருக்கு பிறகுதான். இன்றைக்கி ஒருவேளை நம்ம முன்னோர்கள் இறந்திருக்கலாம், அவங்க ஃபோட்டோவை வைத்து வழிபாடு செய்தாலும் விக்கிரக ஆராதனை தான். உங்கள் வழிபாடு, உங்கள் ஆராதனை, உங்கள் தொழுது கொள்ளுதல், உங்களுடைய கனம் மகிமை கர்த்தருக்கு கொடுங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவையை சந்திக்க தேவன் அதிக வல்லமை உள்ளவர்.